ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஆந்திரா ஸ்டைல் கருவேப்பிலை பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பூண்டு ஒரு 6 பல் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். காய்ந்த மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 7 எடுத்திருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்துக்கோங்க. பெருங்காயக்கட்டி சிறிதளவு, உங்கள்கிட்ட பெருங்காயக்கட்டி இல்லைன்னா பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கலாம். சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், தனியா 1 ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் 1 எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை ஒரு 2 கைப்பிடி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கழுவி ஆற வச்சு எடுத்துருக்கேன். வாங்க இப்போது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் இந்த தனியாவை வறுத்து எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றும் தனியாக நாம் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ஸ்பூனில் தான் 1 எடுத்து வச்சுருக்கேன். சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நாம் எடுக்கணும். இப்போது சீரகத்தை போட்டுக்கலாம். இதுவும் அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. ஐயில் வச்சிங்கன்னா கருப்பாயிடும். கருப்பாயிடுச்சுன்னா நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். பொடி லைட்டாக இந்த மாதிரி வறுக்கணும். இதுவும் எடுத்து ஒரு கப்பில் போட்டுக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நாம் பெருங்காயக்கட்டியை சேர்த்துக்கலாம். இப்போ நாம் பெருங்காயக்கட்டி சேர்த்துக்கலாம். அதுலேயே பூண்டும் நம்ம சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வறுபடட்டும். இப்போ இதை எல்லாமே நாம் எடுத்துடலாம். இதுலேயே இந்த புளியும் லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் இந்த மாதிரி சும்மா ஒரு 1/2 நிமிஷம் வறுத்து எடுத்துருங்க. இப்போ இதில் நம்ம கருவேப்பிலை போட்டுருவோம். நல்லா வறுபட மாட்டோம். அவ்வளோதான். இது இப்போது நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நாம் அடுப்பை நிறுத்திடுவோம். இது ஆறின பிறகு நாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஜார் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற தனியாக சேர்த்துக்கலாம். அதுலேயே சீரகத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கோங்க. புளியும் இதிலேயே சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேவையான அளவு உப்பு நாம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ முதல்ல இதை நாம் அரைச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயும் பூண்டும் சேர்த்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கொஞ்சம் நல்லா ஆறின பிறகு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சுவையான ஆந்திரா ஸ்டைல் கருவேப்பிலை பொடி ரெடி. இது இட்லி, தோசை, சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் இல்லாட்டி நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.